கிட்டத்தட்ட 48 யுனெஸ்கோ தளங்களை கொண்ட ஸ்பெயின் ஐரோப்பியாவின் 44 நாடுகளில் ஒன்று. சீனாவின் மாண்டரின் மொழிக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக மக்களால் பேசப்படும் ஸ்பானிஷ் மொழிதான் ஸ்பெயின் நாட்டின் ஆட்சி மொழியாகும். 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுற ஸ்பெயின் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்துவ மதத்தின் கத்தோலிக்க பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. மட்ரிட் என்கின்ற தலைநகரத்தை கொண்ட ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனா மற்றும் செவிலே என்கின்ற நகரங்களும் மிகவும் பிரபலம். முல்ஹன்ஸ் என்கின்ற மிக உயரமான மலையை கொண்ட ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு அடுத்தபடியாக அதிக மலைகளை கொண்ட ஐரோப்பியாவின் இரண்டாவது நாடு. பலேரேக் ஐலாண்ட் மற்றும் கேனரே ஐலாண்ட் என்கின்ற 2 புகழ்பெற்ற தீவுகள் ஸ்பெயின் நாட்டில் தான் இருக்கு. ஐரோப்பிய கண்டத்தின் ஒரே ஒரு பாலைவனமான டபர்னஸ் என்கின்ற பாலைவனமும் ஸ்பெயின் நாட்டில் தான் இருக்கு. உலகின் விலை மதிப்பு மிக்க பணங்களில் ஒன்றான யூரோ என்கின்ற பணத்தை பயன்படுத்தும் 20 யூரோசோன் நாடுகளில் ஸ்பெயின் நாடும் ஒன்று. லா டொமேட்டினா, ரன்னிங் ஆஃப் த புல் மற்றும் சமனா சாண்டா போன்ற திருவிழாக்கள் ஸ்பெயின் நாட்டில் மிகவும் பிரபலம். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஸ்பெயின் நாட்டில் பல வகையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஐரோப்பியாவில் நார்வே நாட்டிற்கு பிறகு அதிக அளவில் மீன்களை பிடிக்கும் நாடு ஸ்பெயின். உலகிலேயே அதிக அளவு ஆலிவ்ஸ் மற்றும் ஆலிவ் ஆயில் எண்ணெயை உற்பத்தி செய்யும் நாடு ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டின் மிக முக்கிய அடையாளமாக கருதப்படும் லா சகரடா ஃபெமிலியா என்கின்ற தேவாலயம் இந்நாட்டின் பார்சிலோனா நகரத்தில் அமைஞ்சிருக்கு. 1882ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இதனுடைய கட்டுமான பணிகள் 2030ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.